ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக திருப்பதியிலேருந்து நம்ம திருமலா போகணுன்னா 3 வழிகள் இருக்குங்க. ஒன்று வந்து அலிப்பிரி மெட்ல அந்த வழியாக போகலாம், இல்லை காட் ரோட் வழியாக போகலாம். அது விட்டால் ஸ்ரீவாரி மெட்லு அந்த வழியாக போகலாம். அலிப்பிரி ரூட்டு போனோன்னா ஒரு 5.5 to 6 hours ஆகும். அண்ட் காட் ரோட்டில் போனோன்னா த்ரூ வெஹிக்கிள்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு 28-30 மினிட்ஸில் போயிடலாம். பட் நடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஸ்ரீவாரி மெட்லு அந்த வழியில் போகணுன்னா ஜஸ்ட் 2.5 hours to 3 hours வந்து நம்ம மலை ஏறிடலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி பாதாளம் இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு மெட்டு கீழே ஸ்ரீவாரி பாதாளம், அங்கே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தேங்காய் உடைக்கணும்னா தேங்காய் உடைச்சிட்டு ஒரு கற்பூர ஆரத்தி மட்டும் காமிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். கடவுளே நல்லா தெம்பு கொடு, நல்ல சக்தி கொடு, நம்ம எல்லாம் ஏறுறதுக்கு வழி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கீழேயே நல்லா வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் கட்டுற இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பெரிய லைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம டிக்கெட் இல்லைனாலும் இந்த வழியை நம்ம நடந்து போகணுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம போனோன்னா நமக்கு வந்து இங்கே டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸு. ஸோ நடந்து போகிறவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம பெருமாளை பார்க்கலாம். நம்ம லக்கேஜ் எல்லாமே தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. லக்கேஜ் வந்து கவுண்டர் தனியாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே லக்கேஜ் டிபாசிட் பண்ணிட்டோன்னா மேலே லக்கேஜ் வந்துடும். ஸோ நம்ம இங்கேருந்து ஏறி போகிறதுக்குள்ளே லக்கேஜ் நம்ம அங்கே ஒரு கவுண்டரில் கலெக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க டிடிடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினதுக்குள்ளேயே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், சின்ன மந்திரம், பெருமாள் மந்திரம் இருக்கும். அங்கே வந்து குருக்கள் அவர் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அண்ட் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு மண்டபம் இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு மண்டபம். ஆக்சுவலாக இந்த ஒரு வழி வந்து ரொம்ப விசேஷமானதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெருமாள், அதாவது நம்ம வெங்கடேஷ பெருமாளும் அண்ட் பத்மாவதி தாயார், இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வழியாக தான் வந்து போனாங்க, மேலே மலை ஏறினாங்க அப்படின்ட்டு ஐதீகம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அந்த ரூட்டில் போகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ரூட் எனக்கு கிடையாது, எனக்கு எப்போவுமே நடந்து போகணும், மலை வந்து நடந்து ஏறணும் அப்படின்ட்டு எனக்கு எப்போவுமே ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து எனக்கு இப்போ தான் பெருமாள் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நாம் கோவிந்த நாமா சொல்லிக்கிட்டே நம்ம ஏறிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து 10 ஸ்டெப்ஸுக்குமே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. டிடிடி வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த போகிற அந்த டயர்ட்னஸ் தெரியாத மாதிரி அழகாக வந்து ஒரு டிவோஷனல் மியூசிக், அதாவது அந்த பெல்ஸு சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து கோவிந்த நாமா, அப்புறம் வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அண்டு சாங்ஸு, பெருமாளோட சாங்ஸு அந்த மாதிரி. ஸோ மலை ஏறுறவருக்கு நல்ல ஒரு பக்தி மோட்லையே போயிடுச்சு. அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டயர்ட்னஸ், அதாவது என் பையனுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு எனர்ஜி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏறிட்டே போயிட்டே இருந்தாங்க. நான் தான் லாஸ்ட்டு. பையன் அங்கங்கே ஓஆர்எஸ் அந்த மாதிரி வாட்டர் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. எதுவும் ஷாப்ஸ் இல்லைங்க, இந்த வழியில் எங்கேயுமே வந்து ஷாப்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு அங்கே ஒரு 1 ஸ்டாண்டு மாதிரி ட்ரிங்க்ஸ் மட்டும் விற்று கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஓஆர்எஸ் இந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். மோர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி வந்து நடுவில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டே நம்ம வந்து கிளம்பினோம். அதுக்கப்புறம் ஒரு 500 ஸ்டெப்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஹால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 100 ஸ்டெப்ஸு மறுபடியும் ஹால்ட்டு, இந்த மாதிரி தான் வந்து நின்னி தான் நாங்கள் வந்து போனோம். எல்லாத்துக்குமே, அதாவது இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு போர்டு காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த பிபி பேஷண்ட்ஸு, அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ், ஏதாவது உடம்பு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து இதில் போக வேணாம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அண்டு ஸோ வழியில் யாருங்க போகல, எல்லாருமே தான் பாருங்க, குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து மலை ஏறுறாங்க. அவ்வளோ ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து மலை ஏறுறாங்க எல்லோரும். அண்ட் சில பேர், அதாவது நேர்த்திக்கடன் ஏதாவது இருக்குது, ஒரு வேண்டுதல் ஏதாவது இருக்குது, இல்லை வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. ஸோ மஞ்சள், அப்புறம் வந்து குங்குமம் தடவுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் என்ன மாதிரி வேண்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து வேண்டுதலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க. ரொம்ப, அதாவது அந்த இதுவே தெரியாமல், டயர்ட்னஸே தெரியாமல் அழகாக வந்து ஒன்று பூஜை பண்ணிக்கிட்டே கோவிந்தான்னு சொல்லிட்டு இது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அதே மாதிரி ஒரு 1000 ஸ்டெப்ஸு, அப்புறம் 1500 ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி வந்து அங்கே இண்டிகேட்டர் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம தாண்டியாச்சு, இனி எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழகாக வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அண்ட் 1000 அப்புறம் ஒரு மண்டபம் வரும், 1200 அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட 1200 ஸ்டெப்பு கிட்ட நமக்கு இந்த கீழே டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஸ்கேன் பண்ணணும். இந்த ஸ்கேன் பண்ணுற இடம் இது தான். ஸோ இங்கே தான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடணும் தூரம். அதாவது ஸ்டெப்ஸு வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குங்க. அலிப்பிரி மெட்ரோ அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 100 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்து போகலாம், ஸ்டெப்ஸ் இருக்கும், நடந்து போகலாம், ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் கேப் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 500 ஸ்டெப்ஸ் கிட்டேருந்து ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸ் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். அண்டு ஸ்டீப்புக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அது நம்ம கோவிந்தான்ட்டு பக்தியாக நம்ம போனால் அவரே நம்மளை வந்து ஏற விடுவார். எல்லாமே வந்து அவரே ஏற விடுவார். நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் கண்டிப்பாக தெரியாது. அந்த மாதிரி டயர்டாக இருந்தால் கொஞ்சம் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்துட்டு அந்த மாதிரி கூட நம்ம போகலாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2350 அந்த ஸ்டெப்பு வந்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பெருமாள் எனக்கு எனர்ஜி கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அந்த 30 ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம மேலே போனோன்னா அழகாக மறுபடியும் இந்த கோவிந்த நாமம், அங்கே தான் எல்லாருமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எல்லாம் கொட்டியிருப்பாங்க. ஏன்னா இங்கே கீழேருந்து வாங்கின்னு போனாங்க இல்லையா, ஸோ அது எவ்வளோ என்னெல்லாம் மிச்சம் இருக்குமோ அதை எல்லாமே அங்கேயே வந்து கொட்டிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒருத்தவங்களும் அழுதுகிட்டே பிரார்த்தனை பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்தில் வந்த அழுது, சந்தோஷத்தில் தான் நான் அங்கே அழுதுட்டேன். எனக்கு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இப்போயே லைட்டாக மூட்டு வலிக்குதே, என்ன பண்ணுறது, ஏற முடியுமா ஏற முடியாதா அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு டவுட்டாக போனேன். பட் ஆனால் உண்மையிலே அது பெருமாளோட கிருபை தான், நல்லா ஏறியாச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளை பாருங்கள், கோவிந்த் அங்கே வந்து இருக்கிற குங்குமம் வச்சுட்டு நாமம் வரைகிறாரு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மெதுவாக நடந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அழகாக ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜீப்பில் சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஸோ இப்படி தாங்க எங்களோட திருமலா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நாங்கள் வந்து திருமலா ஏறின ஒரு ஜர்னி. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பக்தியாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மன சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு மேலே வந்து ஃபுட் எனக்கு எப்போவுமே அன்னதானமில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாத்ருஸ்ரீ வக்குலாம்பா அன்னதான இது இருக்கும். அங்கே எப்போவுமே எனக்கு போகணுன்னு ஆசை. பட் அங்கே இருக்கிற க்ரௌட் பார்த்துட்டு பயந்துட்டு எப்போவுமே வெளியே தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இந்த தடவை எப்படி இருந்தாலும் அங்கே தான் போய் சாப்பிட்ணும், அன்னதானம் சாப்பிட்ணும், பெருமாளோட பிரசாதம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹால்ஸ், இந்த மாதிரி வந்து டைனிங் ஹால்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அது ரொம்ப ஃப்ரீயாக ஃபுட் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப இதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் கிடையாதுங்க, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்ற மாதிரி அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வயிறு ஃபுல்லாக ஃபுட் தராங்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அந்த டொனேஷன்ஸ் கொடுக்குறவங்க அங்கே வந்து டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த வாலில் தீம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. திருமலை, அப்புறம் வந்து ஆஞ்சநேயர், கருடர் சேவிக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே உள்ளே போயிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு மதியம் வந்து ரூமுக்கு வந்து படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் வந்து நைட்டு தான் எங்களுக்கு தரிசனம். ஸோ நைட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் அடுத்த வாட்டி போகணும் அப்படின்னா வாட்டர் மட்டும் எடுத்துன்னு போங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. வாட்டர் கூட தேவையில்லைங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து வழியிலே நம்மளுக்கு கிடச்சிரும். வாட்டரை வந்து டிடிடி நல்ல ஒரு சுத்தமான தண்ணி, மழை நீர், அந்த தண்ணி குடிக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ அதுவே நம்ம குடிச்சிட்டு போகலாம் மலை ஏறும்போது. ஸோ தண்ணி கூட தேவையில்லை. வேறு எது நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து லக்கேஜ் வெயிட்டு தான். ஸோ லைட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கிளம்பலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் போயிட்டு அடுத்த வாட்டி பெருமாளை சேவிச்சுட்டு அவரோட கிருபை எல்லாருமே வந்து அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்றது எனக்கும் ஆசை தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.